ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நமதுஸ் கிச்சன் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி வீடியோவில் கத்திரிக்காயை வச்சு ஒரு சூப்பரான சைடிஷ் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். இது தயிர் சாதம், ரச சாதம், சாதத்தோடையெல்லாம் சாப்பிட்றதுக்கு சூப்பரான காம்பினேஷனாக இருக்கும். வாங்க இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு பேனில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இதுக்கு எண்ணெய் கொஞ்சம் கூடுதலாக தான் சேர்த்துக்கணும். எண்ணெய் சூடானதும் இது கூட கடுகு 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. கடுகு நல்லா பொரிஞ்சு வரணும். கடுகு நல்லா பொரிஞ்சதும் இது கூட 1/2 டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கோங்க. ஜீரகம் மறக்காமல் சேர்த்துக்கோங்க, ரொம்பவுமே டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ ஜீரகமும் கடுகும் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. இது கூடவே ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ வெங்காயத்தை நல்லா வதக்கி விட்டுறலாம். வெங்காயம் நல்லா வதங்கி வரணும். வெங்காயம் வதங்கிட்டு இருக்கும்போதே ஒரு 4 பல் பூண்டை தட்டிட்டு சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி பூண்டை தட்டிட்டு சேர்க்கும்போது இன்னும் நல்ல வாசனையாக இருக்கும். இப்போ வெங்காயம் இந்த அளவுக்கு நல்லா வதங்கினதும் இது கூட 2 மீடியம் சைஸ் தக்காளியை கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இன்றைக்கி நம்ம புளி தண்ணி சேர்த்து போகிறதில்ல, தக்காளி மட்டும்தான் சேர்த்திருக்கோம். அதனால் ஒரு 2 மீடியம் சைஸ் தக்காளியை கட் பண்ணி சேர்த்துக்கோங்க, கரெக்டாக இருக்கும். இப்போ தக்காளி நல்லா மசிஞ்சு வர வரைக்கும் நம்ம நல்லா வதக்கிக்கலாம். மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் தக்காளி நல்லா மசிஞ்சு வரட்டுங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சுருங்க. இப்போ பாருங்கள், 5 நிமிஷம் ஆயிடுச்சு. தக்காளி நல்லா கொலையாக மசிஞ்சு வந்துருச்சு பாருங்கள். இடையில ஒரு 2 முறை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. பாருங்கள், தக்காளி நல்லா கொலையாக மசிஞ்சு வந்துருச்சு. இந்த அளவுக்கு தக்காளி நல்லா கொலையாக மசிஞ்சதும் இது கூட நம்ம கத்திரிக்காயை சேர்த்துக்கலாங்க. நான் இன்றைக்கி 250 கிராம் கத்திரிக்காயை நல்லா கழுவிட்டு உப்பு தண்ணியில் கட் பண்ணி வச்சுருக்கேன். உப்பு தண்ணியில் எதுக்காக சேர்த்துறோன்னா நமக்கு இந்த மாதிரி கருக்காமல் இருக்கும், அதனால உப்பு தண்ணியில் சேர்த்துக்கிறோம். இப்போது இதை இதில் சேர்த்துட்டு ஒரு நிமிஷம் போல் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். கத்திரிக்காய் அந்த எண்ணெயில் நல்லா வதங்கி வரணும். 1 நிமிஷம் போல் நல்லா வதக்கிக்கோங்க. நீங்கள் பிஞ்சு கத்திரிக்காயை எடுத்திங்கன்னா இந்த தொக்குக்கு ரொம்பவுமே டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள், இப்போ 1 நிமிஷம் போல் நல்லா வதக்கி விட்டாச்சு. அந்த தோலெல்லாம் பாருங்கள் நல்லா நிறம் மாதிரி வந்திருக்கு பாருங்கள். இந்த அளவுக்கு எண்ணெயில் நல்லா வதங்கினதும் இப்போ இது கூட நம்ம மசாலா சேர்த்துக்கலாம். இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. கூடவே ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. 1/2 ஸ்பூன் அளவுக்கு வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. நீங்கள் தனி மிளகாய் தூள் சேர்த்துற மாதிரி இருந்தால் 1 ஸ்பூன் தனி மிளகாய் தூள், 1/2 ஸ்பூன் தனியாத்தூள் சேர்த்துக்கோங்க. இப்போது இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மசாலா அந்த கத்திரிக்காயில் நல்லா மிக்ஸ் ஆகி வர மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ மிக்ஸ் பண்ணி விட்டதும் இது கூட 1 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாங்க. நம்ம பிஞ்சு கத்திரிக்காயாக தான் எடுத்திருக்கோம். கத்திரிக்காய் சீக்கிரமாகவே வெந்து வந்துடும். 1 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துனிங்கன்னா உங்களுக்கு கரெக்டான பக்குவத்தில் வெந்து வருங்க. அதிகமாக சேர்த்திட்டோம்னா கத்திரிக்காய் குழஞ்சி போயிடும். இப்போது மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு 7லேருந்து 8 நிமிஷத்துக்கு நல்லா நம்ம கத்திரிக்காயை வேக வச்சு எடுத்துக்கலாங்க. இடையில ஒரு 2 முறை நீங்கள் கலந்து விடுங்க. தண்ணி நம்ம குறைவாக தான் சேர்த்திருக்கோம். அடி பிடிக்காமல் இருக்கிறதுக்காக ஒரு 2 முறை கலந்து விட்டுக்கோங்க. இப்போ பாருங்கள், ஒரு 7 நிமிஷம் ஆயிடுச்சு. கத்திரிக்காய் சூப்பராகவே வெந்து வந்திருக்கு பாருங்கள். இப்போ இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். பாருங்கள், கத்திரிக்காய் நல்லாவே வெந்து வந்துருச்சு. உங்களுக்கு வறுவலாக வேணும்னா இன்னும் கொஞ்சம் நேரம் நீங்கள் வேக விட்டு கொஞ்சம் ட்ரை ஆனதுக்கப்புறம் எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி தொக்கு மாதிரி சாப்பிட்ற மாதிரி இருந்தால் இந்த பதம் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். இது கூட துருவன தேங்காய் சேர்த்துக்கோங்க, இன்னும் நல்லா சுவையாக இருக்கும். சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க. அவ்வளோதான், சூப்பரான கத்திரிக்காய் தொக்கு ரெடி ஆகிடுச்சுங்க. இது ரச சாதம், தயிர் சாதம், வெறும் சாதத்தோடு சேர்த்து சாப்பிட்றதுக்கும் ரொம்ப ரொம்ப சூப்பராக டேஸ்ட்டாக இருக்குங்க. நீங்களும் வீட்டில் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ கடைசியாக அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு கொத்து கறிவேப்பிலையை சேர்த்துக்கலாம். நல்லா வாசனையாக இருக்குங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பரான கத்திரிக்காய் தொக்கு ரெடி ஆகிடுச்சுங்க. நீங்களும் இதே மாதிரி இதே அளவுகளோடு செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சு அப்படின்னு கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். என்னோட இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.